டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோ வேற ஹீரோயின் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின்கா என்னடா பண்ணிட்டு இருக்கோம், சரி ஓகே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் எல்லாம் அங்கே நிற்கவே முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ கிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹீரோமே ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து கூட பார்த்துக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு எம்பரேசிங்காக இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ தள்ளி விட்டுட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஒரு இடத்துல போயிட்டு நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம் இவன் வேற அதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்று தனக்கு தானே புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கையில வாட்டர் பாட்டிலோட இந்த கிம் வரும். அந்த வாட்டர் பாட்டில கொடுத்துட்டு என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க, என் கூட இந்த பொண்ணு இந்த அளவுக்குலாம் ரொமான்ஸ் பண்ணலையே, என்ன ஒரேடியா ரொமான்ஸ் சொல்லி தெளிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவனுக்கு என்னன்னா இவன் மேல ஆசை வந்துச்சு போல இருக்கு. ஸோ எப்படி மிஸ் பண்ணிட்டோம், இந்த டைம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே இதே பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் என்ன உன்னை நடிக்க கூப்பிட்டானா, நான் அவனை உண்மையாலுமே கூப்பிட்றேன், உனக்கு எவ்வளோ அமௌண்ட் தரேன்னு சொன்னானோ நான் அதை விட அதிக அமௌண்ட் தரேன், நீ என் கூட திரும்ப வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காது, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போக வேணுனே வம்படியா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கையை பிடிச்சிருக்க அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இவனை கண்ணத்திலே ஒன்னு விட்டுட்டு ஒழுங்கா இருந்துக்கோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். இப்போ அவன் என்ன சொல்றனா, என்னையே நீ அடிச்சிட்டல, என் கூட சேர்ந்து நீ எப்படி பிசினஸ் பண்ற நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை, ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அவனு அதுக்கு மேல அங்க இருந்து போயிடுறான். ஸோ இப்போ என்னன்னா 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சாரி என்னால தான் உங்களுடைய பிசினஸ் டீலிங் வந்து போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பரவாயில்ல அது ஒன்றும் எனக்கு பெரிய அளவுக்கு லாஸ்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஒருத்தன் கூட பிசினஸ் பண்றதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்க. அவர் கையில வர அடிபட்டு இருந்தது இல்லை, இப்போ இந்த பிரச்சனையில ரொம்பவுமே அடிபட்டுருச்சு. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு கட்சி மாதிரி வச்சு அதை வந்து கட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ நம்ம ஹீரோயினை கேட்குறாரு அப்படின்னா நீ என் கூட டேட்டிங் பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, டேட்டிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, இன்றைக்கே நான் உங்க கூட சொதப்பிட்டேன், நாளைக்கெல்லாம் என்ன பண்ணி எப்படி நடிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்க நடிக்கலாம் கூப்பிடல, உண்மையாலுமே நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த இடத்துல ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து குரங்கு குட்டி மாதிரி அங்கேயும் தாவிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்கல, ஐயோ நம்மளே ஒருத்தன் வந்து டேட் பண்ண கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குதிச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு அவன் தம்பி கால் பண்ணி என்னடா அவனை போய் பார்த்து அந்த கிம்மா என்ன சொன்னா ஏது சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும்டா, எப்படி கிஸ் பண்றது ஒழுங்கா நேர்மையா ஒரு ஃபீலிங்கோட எப்படிடா கிஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னடா கேட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், எப்படா கிஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கான். ஏதோ வேற மைண்ட்ல இருக்க வை நான் போன் அப்புறம் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் வச்சிடறான். கட் பண்ணா இந்த பக்கம் ஒருத்தர் வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் யார் அப்படின்னா இவர் தான் நம்ம ஹீரோட அப்பா. ஸோ இவர் வந்து இந்த டைப்பர் கம்பெனி இருக்குல்ல, ஸோ அதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. ஸோ இவர் கூட சேர்ந்து இவங்க பொண்ணு வந்து பிசினஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து பிசினஸ் பண்றதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு. ஆனா இவரோட பொண்ணுக்கு வந்துட்டு இவர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை கத்துக்கணும், இவர்கிட்ட இருந்த நல்ல பேர் வாங்கிட்டு அந்த கம்பெனியை எப்படியாவது தன் வசப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட சுத்திட்டு இருப்பாங்க. இவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா இவரோட ஃப்ரெண்டோட பொண்ணை வந்துட்டு நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா இந்த பொண்ணுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல, சரி ஓகே அப்பாவுக்கு ஜிங்ஜாங் கொட்டணும்ல, சரி நீங்க என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டோட பொண்ணு யாரு அப்படின்னா லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு நெருக்கமா இருப்பாள்ல, ஸோ அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படின்னா நல்ல பொண்ணு தான், ஒரு நல்ல திறமையா இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இப்போ கூட ஒரு பெயிண்டிங் வாங்க வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த பணக்கார தன்மையா இருக்கக்கூடாது, நல்ல ஒரு டேலண்ட் இருக்கக்கூடியவங்க வரைஞ்ச டிராயிங் வந்து பை பண்ணிட்டு போறாங்க. ஸோ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் டேட்டிங் வந்திருக்காங்க. அங்கே இருக்க இடத்துல சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது அப்போதான் நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாவது நீ கிஸ் பண்ணிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது முடியல. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு அங்கேயும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு 3 லேடிஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா போய் அந்த பக்கம் ரொமான்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னன்னா அவங்க வந்துட்டு ட்ரிப் வந்திருப்பாங்க போல, ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்கும் போது இவங்க குறுக்க வந்துட்டாங்க. சரி போங்க அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன கிளவிங்களா உங்களால கிஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த பக்கம் வந்துட்டேன். அப்பதான் நம்ம ஹீரோயின் கேட்கிறாரு அப்படின்னா நீ எங்க வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் வந்து நான் வேலை இல்லாம சும்மா தான் இருக்கேன்னு சொல்லலான்ட்டு வராங்க. இருந்தாலும் அதை வந்து மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இந்த மரத்துக்கு வந்து நான் தாத்தா மரம்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னன்னா ஹீரோயினோட வீட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு மரம் இருக்காமா. ஸோ ஏதாவது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருந்தா அந்த மரத்துக்கிட்ட போய் தான் பேசிட்டு இருப்பாங்களாமா. அதுக்கப்புறம் அந்த மரத்துக்குள்ள நிறைய ஐஸ்கிரீம் கிடையாது இதுன்னு இருக்குமா, அப்படி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த மரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இவங்க அந்த ப்ரெஷர்
ப்ரெஷர்லாம் அப்படியே போயிடும், அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் இந்த இடத்துல ஒரு கீழே வந்து ஒரு செடி மாதிரி இருக்கு. அந்த செடியில் என்னன்னா, இந்த செடியில் வந்துட்டு எப்பவுமே 3 இலை தான் இருக்குமாமா. ஸோ அதில் வந்து 4 இலை யாருக்காவது கிடைச்சிது அப்படின்னா, ஸோ அவங்க நினைச்சதெல்லாம் சக்ஸஸ், அவங்க வந்து லக்கான பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட் இருக்கு அவங்களுக்குள்ள, அந்த கொரியன்குள்ள. பிடிஎஸ் பார்க்குறவங்களுக்கு இது என்ன இலைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல தேவையில்ல. அப்புறம் நம்ம ஹீரோ இந்த எல்லாம் உனக்கிட்டே கிடைச்சிருக்கு அப்படின்னா உனக்கு ஏதோ லக் வர போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஆல்ரெடி லக்கெல்லாம் அடிச்சிருச்சு, இனிமேல் உங்களுக்கு தான் ஏதோ லக் கிடைக்கணும், நீங்கள் வேணா அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கேன். கிடைக்கட்டும் சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவனுடைய சொந்த போட்டு தான் போல இருக்கேன் அப்படின்னு என்ன பார்த்துட்டு இருக்கும் போது அப்போதான் ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, என்னன்னா நம்ம ஹீரோட பிஸ்னஸ் வேறு அவனோட பண்ண முடியாமல் போயிடுச்சுல, ஸோ அதனால உங்கள் ஓனர் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன திட்டு போகிறான், நான் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் நினைச்சேன் அப்பவே நீங்க ஓனரா தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ஸோ எந்த விஷயத்தையும் வந்து கூலா அப்படியே டீல் பண்றீங்க, ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களே இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது தூரத்துல வந்து நிறைய டால்ஃபின்லாம் தெரியுது. வாங்க இங்கேருந்து பார்த்தா தெரியாது, மேலே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே போக நம்ம ஹீரோனோட கையை பிடிக்க, அப்போ இந்த போட்டு குலுங்கும் போது நம்ம ஹீரோன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோ டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு நம்ம ஹீரோனை காப்பாத்திடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோன் வந்து கண்ணு முடிச்சிடறாங்க. இருந்தாலும் என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாரும், அந்த கிஸ் வந்து நம்ம ஹீரோன் கொடுத்துறாங்க. அவ்வளவுதான், 2 பேரும் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ண இப்போ அப்படியே ரூம்க்கு வந்துடுறாங்க. ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நம்ம குளிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, திரும்ப கடலுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல போய் குளிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குளிக்க உள்ள போயிடுறாரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு எங்க இந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சி தேடிட்டு இருக்காங்க. கல்யாண பொண்ணு எங்க போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க, எங்கேயுமே காணும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா மாப்பிள்ளையும் காணாம போயிட்டு இருப்பாரு. ஸோ என்னன்னா நம்ம ஹீரோனோட தங்கச்சி இருக்கலாம், ஒரு பையன் லவ் பண்ணியிருப்பாள், அந்த பையன் வந்துட்டு ஏதோ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் போல இருக்கு. ஃபுல்லா லாஸ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இருக்கல, கல்யாண பொண்ணு நம்ம ஹீரோனோட தங்கச்சி, அந்த பொண்ணு கிட்ட சில ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வாங்கியிருப்பான் போல இருக்கு, அதெல்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் போல. ஸோ எல்லாமே இப்போ லாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல கொஞ்சம் கடன்லாம் வாங்கியிருப்பான் எல்லாருக்கிட்டையும். ஸோ இப்போ அவனுங்கெல்லாம் ஒரு பக்கம் வலை வீசி தேடிட்டு இந்த மண்டபத்துக்கே வந்திருப்பானுங்க. அவ்வளவுதான், ஆளை பார்த்தோன்னே போட்டு தள்ளுற ரேஞ்சுக்கு இருக்கானுங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த விஷயம் உனக்கு தெரிய, ஸோ வேற வழியே இல்லாம அந்த கல்யாண பொண்ணையும் கூட்டிட்டு உங்க 2 பேருக்கு தானே கல்யாணம்ன்ற மாதிரி இருக்கும், அந்த பொண்ணையும் கூட்டிட்டு அங்க இருந்து ஓடி இருப்பான் கடங்காரங்களுக்கு பயந்துட்டு. அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்துட்டு அங்கேயும் தேடி பார்த்துட்டு இருக்கிறப்போ அப்பதான் வந்து இந்த கடன் கொடுத்தானுங்கல்ல அந்த ரவுடி பசங்க வந்துட்டு, எங்க போயிட்டான், ஒழுங்கா கண்டுபிடிச்சு கொடுக்கல அப்படின்னா நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடியை மிரட்டிட்டு போக, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் அந்த மாடி வீட்டுல குடியிருந்தாருல, ஸோ அவன் தான் வந்துட்டு மெதுவா பேசி அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஸோ அப்பதான் வந்துட்டு இந்த ஓடி போன பொண்ணு இருக்கல, அவ வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்று பண்றா. என்ன அப்படின்னா, இந்த அம்மா இன்ன வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த நகை, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி, உங்க பேர்ல அந்த பணம், ஸோ எல்லாத்தையுமே அவங்ககிட்ட தான் கொடுத்துருப்பாளா இருக்கு. அதெல்லாம் லாஸ் ஆயிடுச்சுல, அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லும் போது நான் இந்த மாதிரி அவனை கூட்டிட்டு ஓடிட்டேன்ற மாதிரி சொல்லும் போது அவ்வளோதான், இதை படிச்சோடனே நெஞ்சுலேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த கூட இந்த வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவான் போல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு வந்து கால் பண்றேன், இந்த மாதிரி உங்க அம்மாக்கு வந்து நெஞ்சுலி வந்துருச்சு, நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அவன் தங்கச்சி ஓடி போனது இது எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது ஹீரோனுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. அவ்வளோதான், இது கேட்டோடனே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம கிளம்ப, இப்போ குளிச்சுட்டு வெளியே வந்த ஹீரோ எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஆளை காணோம். ஸோ அப்பதான் வந்து வெளியே பார்க்கும்போது அங்கதான் ஓடிட்டு இருப்பாங்க. அது அவசர அவசரமா ஏர்போர்ட் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ ஓடும்போது நம்ம ஹீரோ பார்த்துருவான், எங்க இவ்வளவு வேகமா வர்றான்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்திட்டு வர, ஒரு இடத்துல வந்து 2 பேருமே ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருப்பாங்க, ஆனா பார்க்க முடியாம மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்துட்டு நேரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோமே ஊருக்கு வந்துடுறான். அப்படி வந்துட்டே இருக்கும்போது அவன் தம்பி கால் பண்ணி என்னடா போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் நான் கட்டுப்புல இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பேசிட்டே இருக்கும்போது ரோட்டோர ஒரு மரத்தை பாக்குறாரு. ஸோ அந்த மரத்தை பார்த்தோன்னே இறங்கி ஓடி போயிட்டு பக்கத்துல தேடி பாக்குறாரு. ஐஸ்கிரீம் கடை எதுவுமே இல்லை. என்னன்னா ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும். ஏதாவது ஒன்றுனா நாங்கள் அங்கே தான் போயிட்டு கஷ்டத்தை சொல்லும் போது அது வந்து ரிலீஃபாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடை எதுவுமே இல்லை. ஸோ என்னன்னா இந்த மாதிரி மரம் சிட்டியில் எங்கெல்லாம் இருக்கும் நான் தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு பக்கத்தில் இருக்க ஐஸ்கிரீம் கடை இருந்தது அப்படின்னா ஸோ அங்கே தான் வந்து நம்ம ஹீரோயின் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினோட அட்ரஸோ ஃபோன் நம்பரோ எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அதனால ஹீரோயின் பற்றின எந்த விஷயமே நம்ம ஹீரோக்கு தெரியாது, எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணுறது கூட அவங்க கிட்ட அந்த அளவுக்கு காசு எதுவும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் எதையாவது அடமானம் வச்சு எதாவது பண்ணலான்னாலும் வந்து ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லை. ஸோ எல்லாம் ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சு தான் அந்த லவருக்கு வந்து அவன் தங்கச்சி கொடுத்துருப்பான் இல்லையா. சரி அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தா முன்னாடி ஒரு கடங்காரன் நின்றுட்டு இருக்கான். ஏமா இந்த வீட்டில் இருந்தவங்களாம் எங்கே போயிட்டீங்க
எப்போ நீங்கள் இந்த கடன் கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அந்த நோட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். செம்ம கடுப்பாயிட்டு அவள் தங்கச்சி கால் பண்ணா. காலே போங்கலாம், அவள் என்ன பண்ணாலோ தெரியல. அதுக்கப்புறம் வாய்ஸ் நோட்டாக அனுப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு கடன் அடைக்கிற அளவுக்கு ஏதாவது சேமிப்பு இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட சுத்தமாக காசு இல்லை, இருக்கிறதும் பத்தாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அம்மா பார்த்துக்கணும், கடனை அடைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபேமிலி பார்த்துக்கணும், கடன் அடிக்கணும், அவங்க அம்மா வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காசு வேணும்ல. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற சூப்பர் மார்க்கெட்டு டெலிவரி என்னென்னலாம் வேலை கிடைக்குதோ எல்லாமே பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தங்கச்சிக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறேன். என்னன்னா இந்த மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடிச்சிடறேன், நீ வந்து உனக்கு கிடைச்ச லைஃப்பை பத்திரமா பார்த்துக்கோ, நீ வந்து நல்லா சந்தோஷமா வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம், காசு ஏதாவது வேணுனாலும் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பேன். இது எல்லாத்தையுமே அவள் தங்கச்சி கிட்டு அவளுக்கு செம்ம காண்டு. என்னன்னா பக்கத்தில் பார்த்தா கூட்டிட்டு ஓடன வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். என்ன நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நீ உட்காந்து நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருப்பான். உன்னால தானே என் ஃபேமிலி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு